வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சனி வக்ரம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? சனி பகவான் இப்போ 26/7/2026 முதல் டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இப்போ இது வக்ரம் அப்படிங்கும்போதே ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா சூரியனோட ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வர பகவானை கொஞ்சம் இழுக்கிறதுனால அந்த வக்ரகதியில் அது பின்னோக்கி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நகர்வு தான் இருக்குமே தவிர பெருசாலாம் இது இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படிம்பாங்க. பின்னோக்கியெல்லாம் செல்லவே செல்லாது. எப்படின்னா இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ் போயின்னு இருக்குது, உங்கள் பஸ்ஸு பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக அந்த வண்டியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் நம்ம இதுலேயே தான் வருது. ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி இந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட ஒரு வேலையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க போகிறார். கிட்டத்தட்ட அந்த சூரியன்லேருந்து 9வது இடம், 8, 9, 10 அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வக்ரம் தான். அப்போ இந்த சூரியனோட நகர்வும் இருக்கும், இந்த சனீஸ்வர பகவானோட இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 தான் வக்ர நிவர்த்தி ஆறார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இது சனீஸ்வர பகவானும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. சனி பகவான் உங்களுக்கே தெரியும், தர்மகாரகன், நியாயவான். அப்போ சில ராசிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த வக்ரம். சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவானோட வக்ரகதி இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ராசியில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் வக்ரகதி அடையிறார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு வரப்போகிறதில்ல. ஸோ மீன ராசியில் வக்ரம் அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மகர ராசி. மகர ராசிக்கு வந்து சனி வக்ரம், அதாவது ராசியாதிபதி 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரமாகிறார். இது எப்படி இருக்கும் மகர ராசிக்கு? ஏற்கனவே 7.5 சனி முடிஞ்சிருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து எப்படின்னா, ஒரு இடத்துல வக்ரமாகுது அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி வர மாதிரி, இது மாயத்தோற்றம் நம்ம சொல்றோம், ஒரு பிம்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 2ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுமா, இது 7.5 சனியோட கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு சில டவுட் இருக்கு. இப்போ 7.5 சனியோட எஃபெக்டை கொடுக்குமா? ஐயோ இதுக்கு முன்னாடி தான் 7.5 சனி போச்சு, நமக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிட்டாப்புல, இப்போ இது 7.5 சனியா ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்களுக்கு முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும், அவ்வளோதான். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால. மற்றபடி 3ஆம் இடம்ங்கிறது அரைமறைவு ஸ்தானம். 1, 2வது அந்த இடத்துல ஆக்சுவலி இவங்க கேட்குற கேள்விகள்லாம் கரெக்டு. ஏன் அப்படின்னா வக்ரம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பாவக மாற்றம்னு சொல்லி அடுத்ததில் தான் எடுக்கிறாங்க. இப்போ 3ஆம் இடத்துல வக்ரம் அப்படின்னா அது 2ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல அவர் வக்ரகதியிலே 3ஆம் இடத்துலே தான் இருக்கார். அவர் வந்து என்னதான் நீங்கள் சொல்ல மாரி இந்த மாயத்தோற்றம் பிம்பம் அப்படின்னாலும் அவரோட இடம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் தான் வக்ரம் அடைகிறார், உத்திரட்டாதியில் தான் வக்ரம் அடைய போகிறார், அவ்வளோதான். அடுத்து புரட்டாதி இருக்குது 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் தான் கீழே வந்தால் தான் அவருக்கு உங்களுக்கு 7.5. அப்போ இது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன முயற்சிகள் தடைப்படும், அவ்வளோதான். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து இவங்களோட முயற்சிகள் பலிதமாச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி, ஏன்னா அதான் சனீஸ்வர பகவானோட வேலையே தான். நம்ம வேலை செய்ய 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 அதுக்கு உண்டான ஒரு அனுகிரகம், அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அது இவங்க இந்த மகர ராசினால எப்போவுமே அது உஷார், அது செய்வாங்க. என்ன எதாக இருந்தாலுமே இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போது முயற்சிகளை இவங்க மேற்கொண்டாலே கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் அற்புதமாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 7.5 பற்றி கவலைப்பட வேண்டாம் அவங்க. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு, உத்தியோகம் அப்படிங்கும்போதே நான் தான் அந்த முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், முயற்சிகள்.
இவங்க வேலையில் என்ன வேலையோ அதை கரெக்டாக இவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த முயற்சிகளை கரெக்டாக எடுத்தாலே போதும். மற்றபடி அதற்குண்டான உயர்வுகள் இந்த சனீஸ்வர பகவான் வாரி வழங்குவார். புதுசாக வேலை தர்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். அதேமாரி இந்த வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறா பாருங்க, அவளுக்கெல்லாம் இது நல்ல காலகட்டம். டக்குன்னு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இந்த விசா கிடைக்கல, அது இது ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். டக்குன்னு வெளிநாட்டுக்கு வேலையில் போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேமாதிரி தொழில் வியாபாரிகளுக்கு இந்த குரு கொஞ்சம் மாறினதுலேருந்தே ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. ஒன்று, ஏன்னா 7ஆம் இடம். ஆமாம், ராசிக்கு பார்வை வர. அதனால் கொஞ்சம் உயர்வுகள் வந்திருக்கு இவங்களுக்கு. அதே சமயம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் தடைகள் இருக்குது. அதையும் நம்ம கருத்தில் கொண்டுக்கணும். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய பேருக்கு. பரவாயில்லைன்னு போகிறவங்க சமாளித்து போயிட்டுருக்காங்க. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாரி திருமணம் அப்படின்னாலே பார்த்திங்கனாலே தடைகள் இதே தான். அதுவும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தடை என்ன. ஏன்னா சந்திரதசை ஆரம்பம், ராகுதசை தான் பாடாப்படுத்தி. ஏன்னா சந்திரனுக்கு ஆகாத தசையே ராகுதசை தான். அப்போ ராகு அப்படி. ஆனால் சனி பகவானுக்கு ராகு ஓகே, பட் நட்சத்திரநாதன் யார்? சந்திர பகவான். ஸோ இந்த ராகு தசையில் அவங்கள பிழிஞ்சு எடுத்து, ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு உயர்வு உத்தியோகத்தில் கொடுப்பார், ஆனால் குடும்பத்தில் கல்யாணத்தை கட் பண்ணுவார். ஸோ இல்லற வாழ்க்கை கிடைக்காது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் இப்போ கைகூடும். ஏன்னா குரு பலம். அதுதான் வேணும். இப்போ எதிர்பார்ப்பே அதுதான். ஏன்னா மகரத்துக்கு நிறைய பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில பிரச்சனை, இல்லைன்னா திருமணம் நடக்காம பிரச்சனை. இன்னொன்னு, இதுல வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல, அந்த பிரச்சனை. திருமண வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான். ஏன் அப்படின்னா கரெக்டாக மகரத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திர பகவான். சனி பகவானுக்கு சந்திர பகவானுக்கு அந்த அளவுக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் சந்திர பகவான் அனுசரித்து போயிடுவார். ஏன்னா சந்திரனுக்கு எதுவுமே பகை கிடையாது. உங்களுக்கே தெரியும், சந்திரனுக்கு எந்த கிரகமுமே பகை கிடையாது. ஏன்னா எல்லா கிரகமுமே ஒரு இதுதான், சமம் தான், நட்பு சமம் அந்த மாதிரி தான். என்ன சூரியனுக்கு பகை சொல்லலாம். ஆனால் இது பாருங்கள், ஆனாலும் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அப்படி. ஏன்னா சந்திரனும் சனின்னாலே புணர்ப்பு தோஷம் சேர்ந்து இருந்தாலோ பார்வை இருந்தாலோ புணர்ப்பு தோஷம். புணர்ப்புங்கிறதே ஒரு தடை, ஏதாவது ஒரு ரூபத்தில் தடை இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு திருமணத்தில் தடை இருக்கும். அந்த திருமண தடை இப்போ விலகும். ஸோ திருமண பாக்கியம் கைகூடும். 1. 2வது, இவங்களோட வம்சாவழி, இவங்களோட குழந்தைகளுக்கு வரன் தேடிட்டு இருக்காங்களா, நல்ல வரன் அமைஞ்சிடும். கல்யாண யோகம் கைகூடிடும். ஸோ இவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண யோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த குழந்தைகள், அவங்களோட பசங்களுக்கு நல்ல ஒரு கல்யாணம் ஏற்பாடு கண்டிப்பாக கிடைச்சிடும். 1. குடும்ப வாழ்க்கை நான் தான் சொல்லிட்டேன், அவங்க அனுசரித்து தான் போகணும், போனால் தான் நல்லது. பட் இந்த காலகட்டம் அனுசரித்து போவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குருனாலே ஒரு விசேஷம் தான். ஸோ அனுசரித்து போவாங்க, பிரச்சனையே இல்லை. ராசிக்கு 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் தான் வக்ரமாகிறார். கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்? அதை எப்படி ஹேண்டில் பண்ணாகும்? கடன் வாங்கலாமா, இல்லை இருக்கிறத வச்சு அப்படியே ரன் பண்ணலாமா தொழில் ரீதியாக? ஏன்னா தொழிலுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்னொன்று வேலைக்கும் சொல்லிட்டீங்க, உத்தியோகத்துக்கு சொல்லிட்டீங்க. கடனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இன்னொன்று, அது கூட நோய், உங்களுக்கு தெரியும் 6ஆம் இடம் அப்படின்னாவே அந்த நட்சத்திராதிபதினாவே கடன், நோய், வழக்கு, இது சம்மந்தமான ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த மகர ராசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6, 9 கூட அதிபதி, 2 அதிபதியாக இருக்கு பாருங்க. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே 6ஆம் இடத்து அதிபதி நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரார். அப்படிங்கும்போதே கடன் சுமை குறையவும் வாய்ப்பு இருக்குது. நல்லது. பாக்கியஸ்தானத்து அதிபதி, அதனால ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பலம் இருக்கு. ஸோ வருமானம் வரும். அந்த இடத்தையும் பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கு. கடன் சுமை குறையும் இவங்களுக்கு. ஏதாவது வங்கி கடன் உதவி இருந்தால் கூட அதை கூட ஈஸியாக அவங்க செட்டில் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பாக்கியம் என்ன. அதே சமயம் இவங்க எப்போவுமே உஷார் பெருவழி. மகரம் பார்த்திங்கனாலே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஜென்டில், எப்படின்னா அப்படியே
உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க கவனம் எங்கேயோ இருக்கும். ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டே உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதேமாரி ஒரு ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தகுதியான ஆளா அப்படின்னு அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அந்த இதை கொடுப்பாங்க, இல்லையா கட் பண்ணி விட்ருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கைவந்த கலை டக்குனு. ஏன்னா இவங்களால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கும்போது அது வேஸ்ட் இல்லை. அப்போ அவங்ககிட்ட அந்த பொறுப்பை நீங்கள் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. ஸோ ஈஸியாக அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு கடன் சுமை கண்டிப்பாக குறையும், ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும். ஸோ கவலையே பட வேணால், கடன் சுமை கண்டிப்பாக குறையும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சூப்பராகிடும். ஏன்னா ரொம்ப நாளாக பையனுக்கு கல்யாணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க, பையனுக்கோ பொண்ணுக்கோ டக்குன்னு செட்டில் ஆச்சுன்னா சந்தோஷம். ஸோ உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சாதாரண ஒரு 40 வயசுக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கிறது நல்லது. யாராக இருந்தாலுமே அது என்ன தசாபுக்தி நடந்தாலும் உடம்பை கவனிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா என்ன வியாதி எப்போ வரும்னு யாருக்குமே தெரியல. என்னதான் தசாபுக்தி எல்லாம் நல்லா இருந்தால் கூட சில பேருக்கு எதிர்பாராமல் ஏதோ நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஒன்று 8ஆம் இடத்து அதிபதி தசையாக இருக்கும், 6ஆம் இடத்து அதிபதி தசையாக இருக்கும், 12ஆம் ஏதோ ஒன்று மாற்றி கீத்தி, அதான் சொல்லினேன். அதனால் கவனிச்சுக்கிறது நல்லது. ஆனால் இவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சனியோட வக்கர பயிற்சி உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதான் ரொம்ப நாளா உடம்பு சரியாமல் இருக்கிறாங்க ஒன்று, இல்லை வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் சரியாயிடும். அவங்களுக்குலாம் நல்லபடியாயிடும். மகர ராசிக்கு பரிகாரம். மகர ராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னாலே மாற்றுத்திறனாளிக்கு இவங்க உதவி பண்ணுறது தான். அதுதான் பெஸ்ட்டு ரெமெடி அவங்களுக்கு. அவங்க மனசு நல்லாயிடும். அதனால் அதை பண்ணினாலே போகிறோம். 2வது இவங்க கோவிலுக்கு போயிட்டு சனி பகவான் காயத்ரி சொல்லி ஒரு தீபம் போட்டு வந்தாலே போகிறோம். ரொம்ப அற்புதமான பலன் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணும்போதே இவங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கர பயிற்சியில் 138 நாட்களும் அதி அற்புதமான ஒரு சுகங்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.